நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய துன்பங்கள், ஒரு எதிரிகள் உங்களை சூழ்ந்தாலும் நீங்கள் நிச்சயமாக இனி காப்பாற்றப்படுவீர்கள். உங்களுக்கு சாயப்பா ஒரு பொருளை என்னைக்கு கொடுத்துருக்காரு, அதை நீங்க பயன்படுத்தவே இல்லை. அதை இன்று முதல் இந்த பதிவின் மூலமாக பயன்படுத்த தொடங்குங்க. எப்பேற்பட்ட தோல்விகள் வந்தாலும், எவ்வளவு கீழே நீங்க விழுந்தாலும் அடுத்த சில நொடிகளில் உங்களால் எழுந்திருக்க முடியும். வெற்றி வாகை சூட முடியும். அற்புதங்களையும் அதிசயங்களுக்கும் சொந்தக்காரர் நீங்கள் என்பதை ஒரு பொழுதும் மறவாதீர்கள். ஏன்னா பல விஷயங்கள் உங்க கண்ணுக்கு வரல. ஸோ இன்னும் 8 நாட்களில பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. இதுல ஒரு வார்த்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தையை எப்பொழுதெல்லாம் நீங்க துன்பத்துல இருக்கீங்களோ, எப்போதெல்லாம் சோகத்துல இருக்கீங்களோ, எப்பொழுதெல்லாம் எதிரிகள் மூலமாக பயம் கொண்டு இருக்கிறீர்களோ, அப்பொழுது எல்லாம் அந்த வார்த்தையை 3 முறை உபயோகிக்க வேண்டும். ஸோ நிச்சயமா சொல்றேன், ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பதிவில அவர் ஏற்படுத்த போகிறார். உங்க வாழ்க்கை மாறப்போகுது. நீங்க வெல்ல போறீங்க. உங்க எதிரிகள் பார்த்து உங்களை பெருமை பேச போகிறார்கள். உங்க நண்பர்கள் உங்களை பார்த்து பெருமை அடைவார்கள். ஸோ எதிரிகள் தொல்லை நிச்சயமாக நீங்கும். வாழ்க்கையில் வெல்ல இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. பயன்படுத்திக்கோங்க. சாயப்பா தினந்தோறும் உங்களுடன் இருக்கிறார் என்ற ஒரு சூழ்நிலையை இந்த பதிவிற்கு அப்புறம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை பேர் நம்மளை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தாலும், உங்கள் வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, மனதால சொல்லுங்க. வந்த துன்பம், வந்த எதிரிகள் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து உங்களுக்கு சங்கடத்தையும் பல துயரங்களையும் கொடுக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் உங்களை கண்டு பயந்து அஞ்சி ஓடுவார்கள். அது என்ன வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, என்றும் எப்பொழுதும் என்னை கைவிடாதவர் எனது சாயப்பா. என்றும் எப்பொழுதும் என்னை கைவிடாதவர் எனது சாயப்பா. திரும்பவும் சொல்றேன், என்றும் எப்பொழுதும் என்னை கைவிடாதவர் என் சாயப்பா. சோ இத மனதுல நம்பிக்கையோட, அழுத்தம் திருத்தத்தோட நீங்க சொல்லணும். எப்போ உங்க துன்பங்கள் எப்போ உங்களை அதிகமா அச்சுறுத்துதோ, எதிரிகள் எப்போ உங்களை அதிகமா அச்சுறுத்துறாங்களோ, அப்போ இந்த வார்த்தைகளை முழுமையாக ஆழ்ந்த நம்பிக்கையோட, தைரியத்தோட நீங்க உச்சரிக்க வேண்டும். இப்படி நம்ம மனசுல இருக்கக்கூடிய அச்சத்தை, பயத்தை நாம் முதலில் நம்மிடம் இருந்து விரட்ட வேண்டும். வீட்டுல ஒரு குப்பை இருக்குதுன்னா அந்த குப்பைய எதை வச்சு சுத்தம் பண்ணுவீங்க? விளக்குமாற வச்சு. அப்போ உங்க மனசுல இருக்கக்கூடிய பயத்தை எதை வச்சு ஓட்ட முடியும்? சாயப்பாவுடைய உண்மையான வார்த்தைகளை வைத்து. உண்மையான வார்த்தைகள். ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே உண்மையா இருக்குது. முதல்ல அதை நீங்க நம்பணும். இப்படி சொன்னா எதிரிகள் போயிடுவாங்களா அப்படின்னா, நீங்க பலமா இருந்தோ அவங்க பலகீனமா இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் உங்களை வீழ்த்துவார்கள். ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில நம்பிக்கை அப்படின்னா என்னன்னு தெரியல, தைரியம் என்றால் என்னன்னு தெரியல. அப்போ நல்ல வார்த்தைகளுக்கும் அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகளுக்கும் உங்க வாழ்க்கையில அடையாளத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலுக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியவில்லை என்ற அர்த்தம். நம்ம அன்பே சாயில நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். சச்சரித்துல இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை, பயப்படாமல் என்னை நம்பி
உன்னுடைய காரியத்தில் நீ முழு மனதோடு ஈடுபடு. உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எனது நாமத்தை நீ உச்சரி. எனது நாமமே உன்னை பாதுகாக்கும். எனது நாமமே உன்னை நீ யார் என்று இந்த உலகத்துக்கு புரிய வைக்கும். சோ தெய்வத்துடைய குழந்தைகளா நாம இருக்கிறோம். அதே நேரத்துல அவருடைய வார்த்தைகளை சந்தேகம் கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு மிராக்கிள் நடந்தா கூட அதை வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. நாம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது சொல்றாங்க நம்ம கிட்ட தனிப்பட்ட முறையில, சாய்ராம் இல்ல சாயண்ணா இல்ல தம்பி, இப்படி ஒரு விஷயம் நடந்தது, நான் இதை வெளியில சொன்னா நம்புவாங்களா மாட்டாங்களா, நம்பாம போயிட்டாங்கன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நான் சொல்லல. இப்ப நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது, எஸ், எனக்கு அந்த மிராக்கிள் நடந்தது அப்படின்னு. அப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு, அதுவும் ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துறாரு. அப்போ நீங்க பிறர் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அது அதிசயம் இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணதால உங்க வாழ்க்கையில எந்த மிராக்களும் மேற்கொண்டு நடக்கவே இல்லை. சோ இந்த பதிவுல ஒரு விஷயத்த சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை எனது வாழ்நாளில் ஏற்படுத்துவார்னு சொல்லுங்க. அடுத்த 8 நாட்களில உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். நான் எதையுமே ப்ரீ பிளான்டா பண்ணல. 7 நாள் சொல்லாம 8 நாள் ஏன் சொல்றேன்னா, 8 நாள் அங்க உத்தரவு நமக்கு வருது, அதை சொல்றேன். சோ எனது வாழ்க்கையில் மிராக்கள் நிச்சயமாக சாய்ப்பா ஏற்படுத்துவார். இத முழு நம்பிக்கையோட தினந்தோறும் அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருங்க. தினந்தோறும் அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருங்க. 8வது நாளில் டெஃபினட்டா ஒரு பெரிய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும். அப்போ நம்ம மனசுல இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை தூக்கி எறியணும், பயத்தை தூக்கி எறியணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வாழணும். ஏன்னா பயத்தோட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு வந்தா கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுல அதுல ஒரு பயம் உங்களுக்கு வரும். ஒருவேளை இதை எடுத்தோம் அப்படின்னா இருக்கிறது போயிடுமோ, இல்ல நாம அளவுக்கு அதிகமா யோசிக்கிறோமோ, இருக்கிறத காப்பாத்திக்க அந்த வாய்ப்பை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்குறோம். ஆனா இருக்கிறதும் போகும்போதுதான் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கலையேன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்றோம். இது நேச்சுரலா எல்லா மனுஷங்களுடைய வாழ்க்கையிலையும் தொடர்ந்து நடக்கும். ஒண்ணும் இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. கணவர் பிரிஞ்சிட்டாரு. பிரிஞ்ச கணவர் மறுபடியும் சேரணும்னு நினைக்கிறாரு. அவர் ஏகப்பட்ட விஷயங்களை முயற்சி பண்ணாரு, ட்ரை பண்ணாரு. என்னென்ன விஷயங்கள்லாம், அவங்க மனைவியோட காலில் விழுந்தாரு, மனைவி சம்பந்தப்பட்டவங்க கிட்டையும் போய் பேசினாரு. ஸோ அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா எல்லோரும் அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க, மாப்பிள்ளைக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுன்னு. இல்ல, முடியாது, அவர் பண்ண தப்புக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. மறுபடியும் வேற வழி இல்லாம அவர் டைவர்ஸ் ஏற்கனவே போட்டது ஓகே பண்ணிட்டாங்க. அவர் மறுபடியும் அந்த டைவர்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் அதை கிழிச்சு போட்டுடலாம், மறுபடியும் வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு எகைன் அவர் கிட்டத்தட்ட கதறாத குறை. ஆனா ஃபைனலா அந்த அம்மாவால ஏத்துக்க முடியல, மன்னிக்க முடியல. என்ன தெரியுமா ஆச்சு? வேற ஒரு கல்யாணம் அவர் பண்ணிட்டார். இன்னைக்கு அந்த அம்மா கலங்கின கண்களோட ஒரே அழுக. இன்னைக்கு நான் தனி மரமா நிக்கிறேன், என்னோட குழந்தைகள் கூட என்ன மன்னிக்கல, அப்பா வீட்டுக்கு முன்னாடி நின்னாரு, நீ கெடுத்து விட்ட, நீ எல்லாம் எனக்கு அம்மாவான்னு இன்னைக்கு காலையில அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன, வாய்ப்பு வருது, அதை பயன்படுத்திக்க தெரியல, ஈகோ தடுக்குது, கோபம். அப்ப நாம யாரையும் மன்னிக்கல. அதனால குழந்தைகளும் பெற்றோர்களும் அந்த பெண்ணை மன்னிக்கவில்லை. இன்னைக்கு ஓன்னு கதறாங்க. ஃபைனலா அவங்க பெண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட நான் பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ என்னதான் கன்வின்ஸ் பண்ணாலும் கணவர் இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாரு, என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இவங்களுடைய அனுபவம் எல்லாம் உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டுங்க. ஏன்னா நான் என்னுடைய கஷ்டம் வந்தாதான் நான் பாடமா எடுத்துப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னொருத்தவங்க
அனுபவம் என்னுடைய பாடம். அப்ப நான் யாரை மன்னிக்கணும், என் வாழ்க்கைய நான் எப்படி எடுத்துட்டு போகணுன்றதெல்லாம் அந்த சாய்ராமுடைய அனுபவத்தை வச்சு நீங்க உங்க வாழ்க்கைய செதுக்க வேண்டும். அப்போ வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வருது, ஆனா பிடிவாதம் சில பேரால வாழ்க்கை போயிடுது. அதே நேரத்தில் பயம், அதனாலேயும் சில பேருக்கு வாழ்க்கை போயிடுது. ஸோ 50% பிடிவாதத்திலையும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது இல்லை, 50% பயத்தாலையும் வாழ்க்கையை பயன்படுத்திக்கிறது இல்லை. கடைசியில ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல வாழ்க்கை போயிடுச்சேன்னு சொல்லி நாம ஃபீல் பண்றோம். ஸோ ஃபீல் பண்றதால நமக்கு எதுவும் எங்கேயும் நடக்க போறதும் இல்லை. அப்போ அற்புதமும் அதிசயமும் எப்படி நடக்கும்? அது எல்லாமே எல்லாமே நடக்காமலே போயிடும். ஸோ வாழ்க்கையை வெல்வதற்கு நாம விழிப்புணர்வுடன் இருக்கணும். சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளை தினந்தோறும் நாம் கேட்கும் போதுதான் அந்த விழிப்புணர்வு நிலையில நாம இருப்போம். ஏதாவது நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு வருதா, அதை தொடர்ந்து கேளுங்க. தொடர்ந்து கேட்கதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆன்மா விழிப்படைந்து தன்னுடைய பாதையில அது பயணம் செய்யும். அதனோட பாதையில பயணங்கள் செய்யும் போது வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அது கடவுளோட வழியில அது போகுது. கடவுள் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் அது நமக்கு கைட் பண்ணுது. நம்மளால சிறு பாவத்தை கூட இல்ல சிறு ஏமாத்துற வித்தைகளை கூட யார்கிட்டையும் பண்ண முடியாத அளவுக்கு அது நம்மளை தடுக்குது. ஒரு சாய்ராம் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பாவத்தை செஞ்சேன், இப்போ அன்பே சாயில வந்ததுக்கு அப்புறம் நிறைய பதிவுகளை கேட்டு கேட்டு இன்னைக்கு பாவம் செய்யறது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிய வருது. ஆனா எத்தனையோ மனிதர்கள் அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதற்கு என்ன வழி அப்படின்னு. ஸோ நாமளும் ஒரு காலத்துல அதை பண்ணோம். கடவுள் நமக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட கொடுத்தாரு. பெரிய ஒரு கல்லை தலையில சுமந்துட்டு போடான்னாரு. சுமக்க முடியான்னு கதறணும். அதுக்கப்புறம் தான் அந்த கல்லோடைய வெயிட்டை அவர் குறைச்சாரு. இப்போ பாரம் இருக்குது, அந்த பாரம் நம்மளை எதுவும் செய்யல. ஏன்னா ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வரதால அந்த பாரம் நம்மளை தாக்கல. அந்த பாரத்தை நம்ம தூக்கிட்டு போற அளவுல தான் இருக்குது. அப்போ நமக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது நம்ம பாதை புனிதமாகுது. இன்னும் சிலருக்கு அந்த விஷயம் நடக்கல, அதனால அவர்கள் பழைய பாதையில போய்கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ லைஃப் ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு லைஃப் கஷ்டம், நான் நம்பவே மாட்டேன். ஸோ லைஃப் இப்போ நீங்க நினைச்சா கூட அடுத்த 6 மாசத்துல உங்களால ப்ரூஃப் பண்ண முடியும் நீங்க எப்பேற்பட்ட மனுஷன், எவ்வளவு திறமை இருக்குது, எவ்வளவு வெற்றி பெற முடியும், உங்க தனித்துவம் என்ன, உங்க திறமை என்ன, உங்க வாழ்க்கைக்கு உண்டான அடையாளம் என்ன அப்படின்றத A to Z சாயப்பா புரிய வைப்பார். என்ன பண்ணணும்? தொடர்ந்து நல்ல வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கணும். அப்ப கேட்கதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கொடிய நச்சுக்களும் வெளியில போகும். இல்லைன்னா உள்ளேயே இருந்துடும். உள்ளே இருந்துட்டா என்ன ஆகும்? நம்மளை ஒரு வழி பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளை பைத்தியக்காரனாக்கும், நம்மளை சுய நினைவு இல்லாத ஒரு மனுஷனா உருவாக்கும். ஸோ இது மாதிரி பல விஷயங்களை நம்மளை செய்ய விடாம நம்ம கைகளை கட்டி போடும். ஆனா என்ன செய்யும் தெரியுமா? பாவத்தை தினந்தோறும் செய்ய வைக்கும். அடிக்கடி சொல்லியிருக்க, உங்க வாழ்க்கையில நீங்க உங்களை கடவுள் ஆசீர்வதித்திருக்கார் அப்படின்னு. அன்பே சாயில தினந்தோறும் ஆடியோ கேட்கறவங்களுக்கு இந்த விஷயம் புரியும். உங்களை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை பெரிய அளவுல பிளஸ் பண்ணியிருக்கார். ஸோ நீங்க தான் உங்க குடும்பத்தை இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். அப்போ நீங்க எந்த அளவுக்கு உங்களை தயார் செய்யணும் அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்களா? அப்ப நீங்க தயார் செய்யாம உங்க வாழ்க்கையில யாரும் எதையும் செய்ய முடியாது. ஸோ என்ன நடக்குதோ அதான் நடக்கும். ஒண்ணு சொல்றேன், இந்த உலகம் நல்லதை நோக்கி போகல, இந்த உலகம் வெளிச்சத்தை நோக்கி போகுதுன்னு நீங்க என்னைக்குமே நினைக்காதீங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு இருட்டை நோக்கி இந்த உலகம் போகுது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இங்க தீமைகள் தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டே இருக்கிறது.
அப்போ நீங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நீங்க விழிப்புணர்வு மிக்க ஒரு மனிதராக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அதிசயத்தை நீங்கள் பெற முடியும். கடவுளுடைய அநேகமான ஆசீர்வாதங்கள் இங்க உங்களுக்கு நிறைய நிறைய இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் கேட்கறீங்கன்னா டெஃபினட்டா அது காட் பிளஸிங். சில பேர் பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் கேட்பாங்க, 10 நிமிஷம் கேட்பாங்க. அவங்க எதிர்பார்க்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை. என்னைக்குமே ஆன்மீக பாதையோ நல்ல பாதையோ கடவுள் பாதையோ இட்ஸ் போரிங்கா தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம ஆகாயத்திலேருந்து வரல. நம்மளும் என்ன நம்ம தெரியாதது பேசுறாரா இப்படிதான் பேசுவோம். ஆனா உட்கார்ந்து கேட்கிறோம், என்னமோ ஒரு விஷயம் இருக்கு, என்னமோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு. சில பேருக்கு மட்டும் ஏன் சுவாரஸ்யமா போகுதுன்னா அவங்க அந்த அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல அந்த மனசை வச்சிருக்கும் போது இன்னும் தனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது என்பதை நான் வார்த்தைகள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றாங்க. ஒரு வயசான அம்மா அன்பேசாயில இருக்காங்க, நேம் சொல்ல விரும்பல. இப்போ வரைக்கும் அவங்க எல்லா பதிவுகளையும் முழு மனதோட கேட்கிறாங்க. ஆனா 30 வயசுலயோ 40 வயசுல இருக்கிறவங்களால கேட்க முடியல. என்னன்னா ஒண்ணு மைண்ட் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், ஏகப்பட்ட டைவர்ஷன். ஏதாவது சீக்கிரம் என்ன சொல்றாரு, எனக்கு தேவையானது இருக்குதா அப்படின்னு ஒரு பரபரப்பு. ஒண்ணு இல்லை அப்படின்னா உடனே வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே அடுத்தது வேற எதுவும் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஏன் டைவர்ட் ஆகுறீங்க தெரியுமா? கடவுளுடைய பிளஸ்ஸிங் இருந்தும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கவில்லை, அதை உபயோகிக்கவில்லை. நான் என்னதான் ஒரு விலை உயர்ந்த காரு வாங்கி வீட்டில் வச்சாலும் அது பெட்ரோல் போட்டு அதை ஓட்டுனாதான் அந்த காருக்கு பெருமை. என் வீட்லயும் ஒரு கார் இருக்குதுன்னு சொல்லி தினமும் தொடச்சி 10 பேர் பார்க்கணும்னு வைக்கிறது என்னை விட முட்டாள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அதே போலதான் இன்னைக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இங்க இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. ஆனா அந்த மனிதன் அதனை சரியாக பயன்படுத்தி கொள்வதே இல்லை. அப்போ அவனோட மனசு எங்கேயோ போகுது, எங்கேயோ போகுது. இந்த உலகம் கொடுக்கக்கூடிய இன்பத்துல போகுது. ஆனா அவன் இன்பம்னு எதை நினைக்கிறானோ அது அவனுக்கு மாறாக துன்பத்தை அதிகரிக்கிறது. 10% இன்பம் அப்படின்னா நீ 100% துன்பத்தை பெறுவாய். ஆனா இதே கடவுள் சைடுல நீ நில்லு. 10% துன்பம் அப்படின்னா 100% இன்பத்தை நீ பெறுவாய். இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில இருக்கக்கூடிய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். 4 மணிக்கு எழுந்திருக்கணுமா? எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, நானாவது உங்களுக்கு சொல்றேன், எனக்கு யாருமே சொல்லல. 4 மணிக்கு எப்படி எழுந்திருச்சுன்னு போறீங்கன்னு தெரியல. விருப்பப்பட்டு சுய அறிவு மூலமா சுய வழியின் மூலமா கடவுள் என்ன இணைத்ததால அது நடந்தது. ஸோ 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருத்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour என்னோட காலை கடலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் முன்னாடி ஆரத்தி பாடல்களை கையை தட்டி பாடும்போது அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம், சந்தோஷம், பரவச நிலை, அவருடைய திருமுகத்தை தரிசிக்கும் அந்த உள்ளம், அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள், துன்பங்கள், அச்சம், இந்த உலகம் கொடுக்கக்கூடிய மாய சக்தியினால் வந்த இன்பம் எல்லாமே அவரோட அழகு முகமும் அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லும் அந்த புகையும் நம்ம ஆரத்தி காட்டும் போது இருக்கக்கூடிய அந்த 5 விளக்குல இருக்கக்கூடிய திரியும் அந்த வாசனையும் ஆரத்தியில இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தமும் உண்மையிலே சொல்லட்டுமா, வேற எதுலையுமே அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கல. அவ்வளவு அருமையானது, அவ்வளவு அழகானது, அவ்வளவு அற்புதமானது. ஸோ கஷ்டம்தான், 4 மணிக்கு எழுந்திருக்கிறது கஷ்டம்தான். பெட்ஷீட்டை தலையில மூடிட்டு தூங்குறது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? மனுஷன் சந்தோஷத்தை அனுபவிக்கதான் இந்த பிறவின்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் இருந்தேன். ஆனா மனுஷன் சந்தோஷத்துக்கு மட்டும் இல்லை இந்த பிறவி, அவனுடைய கர்ம வினைகளை அகற்றணும், தீர்க்கணும். இந்த ஆன்மாவை கடவுளுடைய பாதத்துல வைத்து
சரணாகதி அடையணும். அதுக்குத்தான் இந்த பிறவி. ஸோ அதுக்காக ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில வாழாம சன்னியாசியா போயிடலாமா? இல்லை. நீ உனக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு தான், ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில வாழு. ஆனா தாமரை இலை மேல எப்படி இருக்க தண்ணி படுதான்னு தெரியல, அது போல இரு. இந்த கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோ, ஆனா அதுல மூழ்கிடாத, தூக்கி போட்டுரு. எதையுமே அடிமை ஆகிற அளவுல போயிடாத. அது மனுஷன் மேலையும் சரி, பொருள் மேலையும் சரி, இல்ல வேற எது மேலையும் சரி, எல்லாத்துலயும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண. எந்த ஒரு விஷயம் உன்னை அடிமையாக்குதுன்னு நினைக்குதோ அதுக்கு தயவு செய்து தலையை கொடுத்துடாத. அது தலையே இல்லாத முண்டமா மாத்திடும். ரைட்டா? அப்போ எவ்வளவு கண்ட்ரோலை நாம சுதந்திரமா அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை மிக பெரிய அளவுல பார்க்கப்படும், ஓஹோ என்று போற்றப்படும். நல்லவர்கள் துணை உன்னுடன் இருப்பார்கள். இந்த வாழ்க்கையில, இந்த ஊர்ல நான் இப்படி நிக்கிறேன் அப்படின்னா நல்லவர்களுடைய துணை எனக்கு இருப்பதால். எப்படி நல்லவர்கள் துணை வந்தது? நான் என்ன சரி பண்றதால. அதுக்காக நான் நல்லவன் சொல்ல மாட்டேன். நான் நல்லவன் சொல்லிட்டேன்னா நான் நல்லதை செய்யறத நிறுத்திடுவேன்னு அர்த்தம். நான் நல்லவனாக மாற முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். அப்ப அதுக்காக கெட்டதை செய்யறோமோ இல்லை, கெட்டதை முதல்ல நிறுத்துற. அடுத்தது நல்லது செய்யணும். முதல்ல எனக்கு நான் நல்லது செய்யணும். என்னுடைய உடலுக்கும் எனது மனதுக்கும் நான் நல்லது செய்யணும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லது செய்யணும். இதெல்லாம் என்னுடைய ஆசை. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செதுக்குனா தான் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுப்பாருன்னு. அப்ப செதுக்கும் போது வெறும் கல்லு மக்கள் வரல, ஆனா செதுக்க ஒரு உருவம் வருது, மக்கள் வராங்க. அப்போ நம்ம நல்லவனா இருந்தா நல்லவர்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள். நம்ம தீயவர்களா இருந்தா 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4 பேரும் மனுஷனை எதுக்கு கடைசியா எடுத்துட்டு போறாங்களோ அதுக்கு இருப்பாங்க. ஸோ நல்லவர்களா இருந்து நம்ம பெற்றோர்களுக்கும் நம்ம சாயப்பாவிற்கும் நல்ல மனுஷங்களுக்கும் பெருமை சேர்க்கணும்ல. இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லணும். சுத்தி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க இவரா பா மோசமான ஆளுங்க அப்படி சொல்லிடக்கூடாது. ஸோ அந்த ரிமார்க்கு வந்துடக்கூடாது. அப்ப நீ உன் மனசாட்சிக்கு நல்லவனா இருக்கும். அதுக்கு நடிக்க கூடாது. நிறைய மனிதர்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நடிப்பை பத்தி பேசவே இல்லை. இருக்கிறத இருக்குதுன்னு சொல்லு, இல்லாததை இல்லாததுன்னு சொல்லு. இதை பத்தி உலகம் முன்ன மோசமானவன் சொன்னா கூட சந்தோஷப்படு. ஏன்னா உண்மையா பேசி அது மற்றவங்க உன்னை கேவலப்படுத்துறாங்கன்னா நீ எத்தனை உண்மை வேணாலும் பேசு, நீ கேவலப்படுத்தட்டும்ன்ற தப்பே இல்லை. உன்னுடைய ஒரு சொட்டு கண்ணீரும் கடவுள் அவருடைய கைகளை கொண்டு துடைப்பாராக. சாயப்பா அவருடைய கைகளில் இருந்தே உன்னில் வரும் வழிந்தோடும் கண்ணீரை அவர் முற்றிலும் துடைப்பார். அப்போ கடவுள் துடைக்க வேண்டுமா, மனிதர் துடைக்க வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? கடவுள் என் கண்ணீரை துடைக்கணும் அப்படின்னு. அப்ப மனிதரை நம்ம வெறுக்கல, பட் மனிதரை தாண்டி கடவுள் நம்ம கிட்ட வரும்போது அது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றதை யோசிச்சு பாருங்களேன். ஸோ கடவுள் கொடுத்த உறவுகள் தான் நீங்க எல்லாருமே. உங்க எதிரிகளும் கடவுள் கொடுத்தவர் தான், உங்க பெற்றோர்களும் கடவுள் கொடுத்தவர் தான், உங்க லைஃப் பார்ட்னரும் கடவுள் கொடுத்தது தான். ஸோ நாம எந்த மாதிரி பாவங்களை செஞ்சோமோ அதற்கேற்றது போல, நாம எந்த மாதிரி புண்ணியங்கள் செய்தோமோ அதற்கு ஏற்றது போலதான் இங்க வாழ்க்கை நடக்குது. ஸோ சந்தோஷமா ஹாப்பியா நம்ம என்னைக்கும் எப்பொழுதும் இருக்கணும்னு சொல்லி வர சண்டே 6 to 7 அன்பே சாயில லைவ் இருக்குது. உங்க கொஸ்டின்ஸ் எதுவா இருந்தாலும் கேளுங்க, ஆன்சர் பண்ணப்படும். மேக்சிமம் வீடியோவில் பண்ற மாதிரி ஒரு ஐடியா, பட் அது அந்த நேரத்து சிச்சுவேஷன் பொறுத்து தான். ஸோ அதனால 6 மணிக்கு வர சண்டே லைவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நிச்சயமா எல்லோரும் கலந்துக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள், நிறைய பதில்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.